பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு மசோதா நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். நம்முடைய எப்படி முருகன் அண்ணன் கோனூரிலிருந்து முதல் தலைமுறை விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு அரசியல்ல படிப்படியாக வந்திருக்கின்றார்களோ அதே போல புழுதிக்காட்டுல அவினாசி பகுதியில பிறந்த ஒரு சகோதரி பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் போய் கம்பீரமாக பேச வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் தோற்கடித்திருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வந்து 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று பாரத பிரதமர் முடிவு செய்து நேற்று கொண்டு வந்த கூடிய மசோதாவை லோக்சபால இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவை பொறுத்தவரை மனசு வச்சுட்டாருன்னா செய்தே தீர்வார். அம்மா நம்ம மேல என்ன தப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. மோடி ஐயா மேல என்ன தப்பு? இதுல பெண்கள் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% பாராளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்தது தவறா? 39 எம்பிக்கள் இருந்து தமிழகம் 59 உயர்த்தப்பட்டது தவறுங்களா? தவறுங்களா? 543 எம்பியிலிருந்து 816 50% உயர்த்தியது தவறா? எந்த தவறு இல்லைங்க ஐயா. எதற்கு அதை தோற்கடித்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை சாதாரண பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அவர்களை பொறுத்தவரை திமுகவினுடைய எம்பிக்கள்ல 2 பேர் தான் பெண்கள் எம்பி. யாருங்க அந்த 2 பேரு? கனிமொழி கருணாநிதி. யார் அவங்க? கலைஞர் ஐயாவுடைய பொண்ணு. 2வது பெண் எம்பி யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். யார் அவங்க? தங்கபாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பொண்ணு. இவருடைய சகோதரர் தான் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, திருச்சூரில் இருக்கார். திமுகவிலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்ற 2 எம்பிக்களும் கூட குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், குடும்பாட்சி வந்தவர். அதையெல்லாம் உடைத்து சாதாரண மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நினைத்ததை எல்லாம் பாராளுமன்றத்தில் இன்று சாயந்தரம் தோற்கடித்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், தாய்மார்கள்ட்ட கேட்கறதெல்லாம், நான் சட்டத்தை நம்ம திரும்ப கொண்டு வர போறோம், மறுபடியும் நாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வெற்றி செய்து 2029 செய்ய போறோம். அது விடுங்க, அது அடுத்தது நடக்கும். அது உறுதியா மோடி ஐயா செய்வாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கறது, ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் என்ன செய்ய போறோம் நான் கேட்கிறேன். பாராளுமன்றத்திலே பெண்களுக்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடலாங்களா? சகோதரருடைய குரலை எல்லாம் பேசக்கூடாது என்று குரவலையை நடித்தவங்களுக்கு ஓட்டு போடலாமா? அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய வாக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க தயவு செய்து போடக்கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் அவினாசிக்கு வந்த பிறகு ஒரு பெரிய தெம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நமக்கு ஆளுமைகள் வேண்டும், இந்த பக்தியை முன்னேற்றுவதற்கு ஆளுமைகள் வேண்டும். மத்திய அமைச்சர்கிட்ட இன்னைக்கு அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தா, பிரதமராக இருந்தாலும் கூட தொலைபேசி எடுத்து பட்டனை போட்டு 5 நிமிஷத்துல பேசக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு வல்லமை இருக்கக்கூடிய மனிதன், நம்முடைய ஊருடைய வளர்ச்சிக்காக நிக்க போறவருக்கு நம்ம ஓட்டை கொடுக்க வேண்டாங்களா? நம்முடைய குழந்தைகளை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்முடைய வாக்கை கொடுக்க வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து என்ன போய் சொல்றாங்க? அவினாசியில் நான் பாக்குறேன், அவினாசியில போய் இன்னும் அதே போய் என்ன போய்ங்க, அவினாசியில இன்னும் அதே போய் என்ன போய், நீங்க அண்ணன் முருகன் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க. இவர் பாராளுமன்றத்தினுடைய அமைச்சராக இருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திய பாராளுமன்றத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் இவரு. 100லிருந்து 125 உயர்த்தியவர் இவர். அம்மா, கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நாம் கொடுத்த நிதி மட்டுமே 46,000 கோடி. இந்தியால அதிகமா தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்கிறோம். வேற எந்த மாநிலத்துக்கும் 46,000 கோடி கொடுக்கல. எத்தனை பொய்ய கிராமத்துல போய் எப்படி புழுகுறாங்கன்னு பாருங்க. அவினாசில இன்னொன்னு பார்த்தேன், இந்த 8,000 ரூபாய் டோக்கனை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. திமுக காரர்களுக்கு என்னையா உங்களுக்கு பிரச்சனை? கலர் ஜெராக்ஸ். ரிசர்வ் பேங்க் கவர்னர் அங்க, திமுக காரர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா? டாஸ்மாக்ல கட்டிங் போட்டுட்டு இருந்தவங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி நோட்டீஸ் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான். நான் தெரியாம கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, உங்களுக்கு அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் என்னைக்கு அவினாசிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து திமுக அவினாசி தொகுதிக்குள்ள உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன் முருகன் அவர்கள் இங்கே வெற்றி பெறக்கூடாது? ஏன் மக்களுடைய ஆதரவு அவருக்கு தினமும் அதிகமாயிட்டே போகுது? வேட்புமனு தாக்கலுக்கு 15,000 பேர் இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறீங்கன்னா நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்கல்ல, மாற்றத்தை கொடுப்பார்கள் என்று வந்திருக்கிறீங்கல்ல.
அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அதன் பிறகு இன்னும் பல பொறுப்புகளுக்கு போகும் பொழுது நம்முடைய தொகுதி வளர்ச்சியடையும் தான் வந்திருக்கிறேன். அதிலும் திமுக காரன் பொய்யாக பேசிக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, முருகன் ஐயாவுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நான் வீட்டுக்கு போகாம நான் பேசல. அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா தரையில தான் உட்காரணும். நாமக்கல் மாவட்டத்துல இங்க நான் பார்த்த திமுக வேட்பாளர் பேசுறது, நான் ரொம்ப எளிமையான வேட்பாளர், நான் தரையில தான் இருப்பேன். இன்னைக்கு முருகன் ஐயாவுடைய அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு விவசாய வேலை ஊர்ல செஞ்சிட்டு இருக்கிறான். முதல் தலைமுறை அந்த கோனூர்ல புழுதிக்காட்டுல ஒரு பையன் படிச்சு அங்கிருந்து அட்வொகேட் ஆகி லாயர் ஆகி சென்னைக்கு போய் படிப்படியாக வளர்ந்து உங்கள் முன்னால் ஒரு எளிய மனிதன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு சேவை செய்வது வேண்டும் என்று கொண்டிருக்கின்றான். அருமை சொந்தங்களே, கோனூர்ல முருகன் ஐயாவுடைய வீட்டுக்கு இன்னைக்கு போனீங்கன்னா தெரியும் எத்தனை எளிய தந்தை தாய், எளிமையான தந்தை தாய் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதே பழக்க வழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக காரர் என்னையா பொய் சொல்றீங்க? ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஏன்னா அவிநாசி பகுதியினுடைய மக்கள்லாம் காதுல பூவா சுத்தி இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அறிவாளி, எல்லாரும் யோசிச்சுதான் ஓட்டு போட போறாங்க. எல்லோரும் யோசித்து வாக்கு செலுத்த போறாங்க. எல்லோருக்கும் ஒரு மத்திய மந்திரி எந்த ஊர்ல போய் எம்எல்ஏ எலெக்ஷன் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு மத்திய மந்திரி எம்எல்ஏ தேர்தலில் நிற்கணும். ஒரு மத்திய மந்திரினா எவ்வளவு பவர்ஃபுல்லான போஸ்ட்டுங்க அம்மா, எவ்வளவு பவர்ஃபுல்லான போஸ்ட் அம்மா. நம்முடைய மாநிலத்துல ஒரு மத்திய மந்திரி முருகன் ஐயாவுடைய ரேங்க் முதலமைச்சருக்கு பின்னாடி மத்திய மந்திரி, அதன் பின்னாடி தான் தமிழக அரசுடைய மற்ற மந்திரிகள், அதான் அவருடைய ரேங்க். அதையெல்லாம் விட்டுட்டு எதுவும் வேண்டாம் எனக்கு. ஐயா பிரதமர் வந்தாருன்னா வரவேற்பதற்கு முதல்ல கவர்னர் நிற்பாங்க, இரண்டாவது முதலமைச்சர் நிற்பாங்க, மூன்றாவது அந்த மத்திய மந்திரி நிற்பாங்க, நாலாவது தான் அமைச்சரே நிற்பாங்க. எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு உங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினராக அவிநாசியில மக்களை உயர்த்துவதற்காக பணி செய்வதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பொய்யா பேசிக்கிட்டு திமுக கார சுத்திக்கிட்டு இருக்கிறான் பாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான்.